கோவை மாவட்டம் சூலூரில் 2ஆம் வகுப்பு மாணவியை கொடூரமாக தாக்கிய ஆசிரியர் மீது கருமத்தம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எலச்சிபாளையத்தில் உள்ள அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவியை ஆசிரியர் அடித்துள்ளார். இதனால் மாணவிக்கு கையில் பலத்த காயம் ஏற்படவே ஆசிரியரே தனியார் மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளித்துள்ளார். கையில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பணம் அதிகமாக செலவாகும் என தனியார் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மாணவியின் பெற்றோரான கூலி தொழிலாளர்களிடம் நீங்களே மேல் சிகிச்சையை செய்து கொள்ளுங்கள் என ஆசிரியர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி சதை எடுத்துட்டாங்க. கட்டு போட்டு வீட்டுக்கு தாட்டி விட்டாங்க. 30,000 ரூபாய் செலவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் மைக்காவது கட்டு பிரிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது சதை எடுத்து மைக்காவது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. இவங்ககிட்ட சொன்னதுக்கு எங்களால் இதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது, இதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் எங்கேயோ போய் பார்த்துக்கோங்க, செலவு பண்ண காசை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு போய் கேஸ் கொடுத்துட்டோம். கேஸ் கொடுத்தது கடைசியில் அவங்க கேஸ் இப்போ ஃபைல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. மலையாள இயக்குநர்களிடம் உள்ள ஒற்றுமை தமிழ் சினிமாவில் இல்லை என்று நடிகர் லிவிங்ஸ்டன் வருத்தம் தெரிவித்தார். லோகேஸ்வரன் தயாரிப்பில் உருவாகும் புதிய படத்தில் லிவிங்ஸ்டனின் மகள் ஜோவிதா ஹீரோயினாக அறிமுகமாகிறார். இந்த படத்தின் பூஜை சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர், மலையாள சினிமாவில் ஒரு இயக்குனர் கதையை தயார் செய்துவிட்டு அந்த கதையை மற்ற இயக்குனர்களுக்கு கொடுத்து அதில் உள்ள குறைகளை சரி செய்வர் என்றும் அது தமிழ் சினிமா கலைஞர்களிடையே இல்லை என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய நடிகை ஜோவிதா தனது நீண்ட நாள் கனவு நிறைவேறி உள்ளதாகவும் சின்ன திரைக்கு சிறு இடைவேளை விட்டு சினிமாவில் கவனம் செலுத்த இருப்பதாகவும் கூறினார். நல்ல கதை தோத்ததா சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி ஒரு குப்பை கதை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. நல்லா இருந்தால் கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவாங்க, தியேட்டர்லேயும் வாங்குவாங்க. அதனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் கதையில் முழு கவனத்தை நீங்கள் செலுத்தணும்னு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இது. அது எல்லாருமே ஒன்றா சேர்த்து, மலையாளஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கதையில் ஏதாவது நிறைகள் தான் ஒருத்தர் பரிமாறிப்பாங்க. இங்கே அந்த ஒற்றுமையெல்லாம் கிடையாது. டு பி அ பார்ட் ஆஃப் சினிமான்றது எனக்கு ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் மாதிரி. ஸோ அது கொஞ்ச நாளைக்கு சீரியல் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் படங்கள் நடிக்கலாம்னு நினைக்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.